விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. இந்த காணொளியில் ஏராளமான விளையாட்டு விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த காணொளி வரப்போகிறது. ஐபிஎல் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியாகி இருக்கிறது. வருகின்ற 28ஆம் தேதி ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமாகின்றன. சர்வதேச கிரிக்கெட் பேரவை பரிசு தொகையை முழுமையாக இவ்வளவு பரிசு தொகையை அறிவித்திருக்கிறார்கள் எந்த அணிகளுக்கு என்று சொல்லி அதனுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்திய கிரிக்கெட் சபை பெரும் தொகையை இந்திய வீரர்களுக்கு பரிசு தொகையாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் இருக்கு. அது மாத்திரமல்லாமல் T20 போட்டி புதிய தரவரிசை வெளியாகி இருக்கிறது. வருண் சக்கரவர்த்தி முதலிடத்தை இழந்திருக்கிறார். அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷான் ஆகியோர் பேட்டிங்கிலே முதல் 2 இடங்களை பிடித்திருக்கிறார்கள். டாப் 10 4 இந்திய வீரர்கள் இருக்கிறார்கள். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்திருந்தது. இந்த போட்டியிலே பங்களாதேஷ் 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் சேர்த்ததான ஒரு முழுமையான தொகுப்பாகத்தான் இந்த காணொளி வரப்போகிறது. ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் ஐபிஎல் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியாகி இருக்கிறது. முதல் பகுதிக்கான அட்டவணையாகத்தான் இந்த அட்டவணை வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் வருகின்ற 28ஆம் தேதி ஆரம்பமாகிறது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். 7 மணிக்கு முதலாவது போட்டி இடம்பெறப் போகிறது. பெங்களூரிலே ஆர்சிபி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுக்கு இடையில் போட்டி இருக்கிறது. இரண்டாவது போட்டியை பொறுத்தவரையில் மும்பை மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையில் மும்பையில், மூன்றாவது போட்டியை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி 31ஆம் தேதியும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது. இப்படி அட்டவணை செல்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் பகுதிக்கான அட்டவணையை தான் இன்றைய நாளில் இந்திய கிரிக்கெட் சபை வெளியிட்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இரண்டாவது விடயம், சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்றைய நாளிலே பரிசு தொகையை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பரிசு தொகையை பொறுத்தவரையில் எந்த அணிகளுக்கு எவ்வளவு பரிசு தொகை கிடைத்திருக்கிறது என்கின்ற விவரங்களாகத்தான் இந்த பரிசு தொகை விவரங்கள் அமைந்திருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். மொத்தமாக இந்திய கிரிக்கெட் சபை 131 கோடியை இந்திய வீரர்களுக்கு பரிசு தொகையாக அறிவித்திருக்கிறது. இந்திய கிரிக்கெட் சபை மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்திருக்கின்ற பரிசு தொகையை விடவும் 5 மடங்கான பரிசு தொகை இந்திய கிரிக்கெட் சபையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இவர்களை பொறுத்தவரையில் இந்த ஒவ்வொரு போட்டிகளுக்குமான அதாவது சாம்பியன்ஸ் டிராபி, ஆசிய கிண்ணம், இது மாத்திரமல்லாமல் T20 உலக கிண்ணம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்ற பரிசு தொகையை பார்க்கின்ற போது இவ்வளவு ஒரு பெரிய தொகையை இந்திய கிரிக்கெட் சபை செலவு செய்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள். 393.5 கோடி இந்திய ரூபாய்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. T20 உலக கிண்ணத்தை 2024 வென்ற அணிக்கு 125 கோடி, இப்போது 131 கோடி. இடையிலே ஆசிய கிண்ணத்தை வென்றிருந்த அணிக்கு 21 கோடி அறிவித்திருந்தார்கள். சாம்பியன்ஸ் டிராபியை வென்றிருந்த அணிக்கு 58 கோடியை அறிவித்திருந்தார்கள். 51 கோடி மகளிர் உலக கிண்ணம் வென்ற அணிக்கு, அண்டர் 19 உலக கிண்ணம் வென்ற அணிக்கு 7.5 கோடி என்று கடந்த 2 ஆண்டுகளில் 393.5 கோடி பரிசு தொகையை இந்திய கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கு 27.48 கோடியை அறிவித்திருக்கிறது. ஆனால் சர்வதேச கிரிக்கெட் பேரவை 27.48 கோடியை அறிவித்திருந்தாலும் இந்திய கிரிக்கெட் சபை கிட்டத்தட்ட 5 மடங்கு என்று சொல்லலாம். இப்படியான ஒரு பரிசு தொகையை இந்திய கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. 131 கோடியாக இந்த தொகை இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இலங்கை அணிக்கு கிடைத்திருக்கின்ற பரிசு தொகை விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அணிக்கும் எவ்வளவு பரிசு தொகை கிடைத்திருக்கிறது என்கின்ற விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு 148 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் கிடைத்திருக்கின்றன. 4,75,962 US டாலர் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அறிய தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பரிசு தொகையாகத்தான் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மற்ற அணிகளை பொறுத்தவரையில் மில்லியன்கள் அடிப்படையிலே நாங்கள் அறிய தருவமாக இருந்தால் இந்தியாவிற்கு 2.64 மில்லியன், நியூசிலாந்துக்கு 1.42 மில்லியன், தென்னாப்பிரிக்காவிற்கு 1.01 மில்லியன், இங்கிலாந்துக்கு 974.4
ஆயிரங்கள். அதே போன்று மேற்கிந்திய தீவுகளுக்கு 538.3 ஆயிரம் அமெரிக்க டாலர்கள், பாகிஸ்தானுக்கு 522.7 ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு 476 ஆயிரம் அமெரிக்க டாலர்கள். இலங்கையை விட ஜிம்பாப்வேக்கு அதிகம் கிடைத்திருக்கிறது. 491.5 அமெரிக்க டாலர்களாக இவர்களுக்கு ஜிம்பாப்வேக்கு கிடைத்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 2020 போட்டிகளுக்கான தரவரிசையில் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் ரஷீத் கான் முதலிடத்தை பிடித்திருக்கிறார், 753 புள்ளிகள். வருண் சக்கரவர்த்தி முதலிடத்தில் இருந்தவர் இப்போது 740 புள்ளிகளோடு இரண்டாவது இடம். அப்ரார் அகமது 3, ஆதில் ரஷீத் 4, கார்பின் போஷ் தென்னாப்பிரிக்காவினுடைய வீரர் 5, ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு இடம் முன்னேறி 6, அடம் ஜம்பா ஒரு இடம் இறங்கி 7, மேற்கிந்திய தீவுடைய வீரர் மேத்யூ ஃபோர்டு 8வது இடத்திலும், முஸ்தாபிசுர் ரஹ்மான் 9, முஜிபுர் ரஹ்மான் ஆப்கானிஸ்தான் வீரர் 10வது இடத்திலும் இருக்கிறார்கள். தரவரிசையில் துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா 875 புள்ளிகளோடு முதலிடம். 900க்கு மேற்பட்ட புள்ளிகளோடு இவர் இருந்தார். ஆனால் உலகக்கிண்ண தொடரிலே சொதப்பியதன் மூலமாக ஏராளம் புள்ளிகளை இழந்திருக்கிறார். இஷான் கிஷானை பொறுத்தவரையில் இந்த நியூசிலாந்து தொடருக்கு முன்னர் இவர் 64வது இடத்திலே இருந்தவர் இப்போது 871 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார். ஷாஹித் சடா ஃபர்கான் T20 உலகக்கிண்ண தொடரில் அதிகமான ஓட்டங்களை குவித்தவர், அவருக்கு 848 புள்ளிகள். பில் சால்ட் 792 4வது இடம். பத்தம் நிசங் 766 5, டிம் சைஃபர்ட் 6வது இடம் 749 புள்ளிகள். திலக் வர்மா ஒரு இடம் இறங்கி இருக்கிறார் 742. டெவால் பிரபிஸ் 8வது இடம். சூரியகுமார் யாதவ் 2 இடங்கள் பின்தள்ளப்பட்டு 9வது இடம். ஜஸ் பட்லர் 10வது இடத்தை பிடித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தரவரிசை இவ்வாறு இருக்கிறது. முதல் 10 இடங்களுக்குள்ளே 4 இந்திய வீரர்கள் இருக்கிறார்கள். 11வது இடம் பிரையன் பெனாட் ஜிம்பாப்வே வீரர், 12 ட்ரெவஸ் ஹெட், 13 மிச்சல் மாஷ், அதே போன்று இப்ராஹிம் சர்தான் 14, ரியன் ரெக்கல்டன் 15, ஜேக்கப் பெத்தல் 18 இடங்கள் முன்னேறி 16வது இடத்தை பிடித்திருக்கிறார். ஷாய் ஹோப் 17வது இடத்திலும், அதே போன்று ரஹ்மானுல்லா குர்பாஸ் 18, எய்டன் மாக்ரம் 19, ஃபின் அலன் 20வது இடத்தை பிடித்திருக்கிறார். 7 இடங்கள் முன்னேறி இருக்கிறார். ஹாரி ப்ரூக் 21, சஞ்சு சாம்சன் 22, சஞ்சு சாம்சன் 18 இடங்கள் முன்னேறி வந்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பாகிஸ்தான் அணிக்கு என்ன நடந்திருக்கிறது? 4 வீரர்கள் இன்றைய நாளிலே அறிமுகமாகி இருந்தார்கள். பாகிஸ்தான் சார்பிலே 4 வீரர்கள் அறிமுகமாகி இருந்தாலும் கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பிலே பெரிதான மாற்றங்கள் வரவில்லை. 114 ஓட்டங்களுக்குள் இவர்கள் இன்றைய நாளிலே பாகிஸ்தான் ஆட்டமிழந்திருந்தது என்பது ஏமாற்றத்துக்குரியது. ஒரு புதிய அணியாக புதிய கட்டமைப்போடு உருவாகும் என்று சொல்லி எதிர்பார்த்தால் T20 உலகக்கிண்ணம் நிறைவுக்கு வந்தாலும் 2027 உலகக்கிண்ண ஆட்டங்கள் வருகின்றன. ஆகவே அப்படி வரும் என்று சொல்லி எதிர்பார்த்தாலும் எப்படியும் பாகிஸ்தானை திருத்த முடியாது என்கின்ற நிலையில் பாகிஸ்தான் ஆட்டமிழந்திருக்கிறது. அறிமுக போட்டியில் சாஹிப் ஜரா ஃபர்கான் 27, மா சதகத் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வீரர். எமர்ஜிங் ஏசியா கப் போட்டிகளிலே ஒரு கலக்கியவர். இன்று 28 பந்துகளிலே 18. சமீயுல் ஹுசைன் 4 ஓட்டங்கள், இவரும் அறிமுக வீரர். முதல் 3 வீரர்களும் அறிமுக வீரர்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. முகமது ரிஸ்வான் 10, சல்மான் அலியக 5, ஹுசைன் டலாட் 4, அப்துல் சமாட் இவரும் ஒரு அறிமுக வீரர் 0, ஃபாஹிம் அஷ்ரப் 37, அணித்தலைவர் அஃப்ரிடி 4, முகமது வசீம் 0, அப்ரார் அகமது 0, உதிரிகள் 5. 30.4 ஓவர்களிலேயே 114 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார்கள். மஹதி ஹசன் மிராஸ் 29 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். நஹீத் ரானா ஏற்கனவே 5 போட்டிகளிலே இவர் மொத்தம் 5 விக்கெட்டுகளை தான் கைப்பற்றியிருந்தவர். ஆனால் இன்று வெறுமனே 5 ஓவர்களிலேயே 5 விக்கெட்டுகளை பாகிஸ்தானுக்கு எதிராக சாய்த்திருந்தார். மொத்தம் 24 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். தஸ்கின் அகமது, முஸ்தாபிசுர் ரஹ்மான் ஆகியோருக்கு ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்தன. பதிலளித்த பங்களாதேஷ் இலகுவாக வெற்றி பெற்றது. டன்சிட் ஹசன் 67, 42 பந்துகளில் 5 சிக்சர்களை விளாசினார். நஜ்முல் ஹுசைன் சண்டோ 27 ஓட்டங்கள், சாயிப் ஹசன் 4 ஓட்டங்கள், வெறுமனே 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து ஒரு T20 பாணியில் 7.58 என்கின்ற ஓட்டப்பகுதியில் 16வது ஓவரின் முதல் பந்து வீச்சிலேயே பங்களாதேஷ் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லையம்பலம் தரணிதரன்.